வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு 1135 ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதை பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதே போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போன எபிசோட்ல நம்ம கும்மா லூஃபியோட ஊருக்கு போயிருப்பான். அதோட முடிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கும்மா லூஃபியை போய் பாக்குறான். அவன் மீட் பண்ணல, பட் அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறான். அந்த டைம்ல அவன் லூஃபி என்ன பண்ணுறான்னா, அவன் பிராக்டிஸ் எடுத்துக்கிறான். அதுவும் குறிப்பா சொல்லலாம், கமுகம் மேக்ஸ்ன்ற அட்டாக்கை ட்ரெயின் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை நம்ம கும்மா பார்த்துருக்கிறான். அப்ப கும்மா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். என்ன விஷயம்னா, அவன் ரெவல்யூஷன் ஆர்மியில இருந்த டைம்ல அப்ப டிராகன் பாத்தீங்கன்னா இந்த சைடு வர்றப்ப, இந்த ஈஸ்ட் ப்ளூ சைடு வர்றப்ப கோவா கிங்டம்ல அதுவும் குறிப்பா அந்த ஃபூஷா வில்லேஜுக்கு போறாரு. அப்புறமா அங்க போயிட்டு ஒரு பையனை பாக்குறாரு. இதை பாத்தீங்கன்னா கும்மா நோட் பண்றான். ஸோ நோட் பண்ணிட்டு வருமா திருப்பி கப்பலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி எதுக்காக இங்க வந்தோடனே அந்த ஊருக்கு போறீங்க, அங்க போயிட்டு ஒரு பையனை பாக்குறீங்களா ஏன்னு சொல்லிட்டு நம்ம கும்மா கேட்கறான். அப்படி கேட்டுக்கிறப்ப டிராகன் என்ன சொல்றான்னா, இதுக்கு மேல நீ என்னை கேட்கறதும் என்னை நீ கொல்றதும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் சொல்றான். குமாக்கு பாத்தீங்கன்னா ஒன்றும் புரியல. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு டிராகன் ஒரு குழந்தை தான் அப்பாவோட வீக் ஸ்பாட்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எப்பவுமே டிராகன் பாத்தீங்கன்னா டுபாகூர் நம்ம நினைச்சுன்னு வரோம். ஏன்னா லூஃபி விட்டுட்டு வந்துட்டான், அதே மாதிரி சேர்ல தான் உட்காந்து பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுன்னு வரோம். ஆனா டிராகன் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதப்ப ஃபூஷா வில்லேஜுக்கும் போறான். அண்ட் லூஃபி பாத்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணி தான் இருந்திருக்கிறான். தன்னோட குழந்தைய விட்டு நான் பிரிஞ்சிருந்தாலுமே அவன் பாத்தீங்கன்னா பாசமா தான் இருந்துக்கிறான். ஸோ இதை வச்சு பாக்குறப்ப அந்த பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிராகன் ஏன் லூஃபி விட்டு வந்தான்றது பாக்குறப்ப. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டிராகன் இந்த மாதிரி சொல்றான். கும்மா பாத்தீங்கன்னா சரி, நான் அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன், நான் பார்த்ததையும் மறந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ இப்போ திருப்பி பிரசன்ட்டுக்கு வராங்க. கும்மா இதை யோசிச்சு பாக்குறான். அப்போ லூஃபி பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் வச்சு ஒரு கல்லை உடச்சிடறான். உடச்சது வருமா, சூப்பர், இந்த அட்டாக் கரெக்டா ஒர்க் ஆகுது, எப்படி இருந்தாலும் நான் கடலுக்கு போனது வருமா, நான் ஒரு க்ரூ சேர்ப்பேன். அண்ட் மேபி ஒரு டைம் அப்ப என்னோட க்ரூ ஆபத்துல இருப்பாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் இந்த அட்டாக் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆக்சுவலா இது எப்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்லாங் பார்க்கல நம்ம நாமிக்காக நம்ம லூஃபி அட்டாக் யூஸ் பண்ணிருப்பான். இந்த அட்டாக்கை வச்சு தான் கமுக மேக்ஸை வச்சுதான் அந்த ஆர்லாங் பார்க்கே பாத்தீங்கன்னா உடைப்பான். ஸோ இது எப்படின்னா ஒரு ரொமான்டிக்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது க்ரூக்காக தான் பண்றான், அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல. பட் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், நாமி அவன் மீட் பண்ணவே இல்லை, ஆனா அவளை காப்பாற்றணுன்றதுக்காக இவன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ட்ரைனிங் எடுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது தானே. ஸோ நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துனுங்கிறான். அப்ப திடீர்னு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னா டிரான்ஸ்பரன்ட் ஸ்டைல் சத்தம் கேக்குது. நம்ம கும்மாவுக்கு ஃபோன் வருது. அப்ப லூஃபி திரும்பி போறான். கும்மா பாத்தீங்கன்னா காணாம போயிடுறான். அதுக்கடுத்து லூஃபி வேற யாரும் இருக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு அவன் தேடுறான். ஆனா அவன் கண்ணுல பாத்தீங்கன்னா கும்மா மாட்டவே இல்லை. ஸோ கும்மாக்கு ஏன் ஃபோன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பைரட் ஷிப் ஒரு மெர்ச்சன்ட் ஷிப் அட்டாக் பண்ணிருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பாங்க. கும்மா பாத்தீங்கன்னா போயிட்டு அவனோட டியூட்டி பாக்குறான். ஸோ இந்த மாதிரி அவன் பாத்துக்கிறப்ப பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அவன் பாணிக்கு லெட்டர் எழுதுறான். லெட்டர் எழுதிட்டு அதை பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்ப சீன் எங்க போறோம்னா சாரோக்கு இருந்தவங்க போது பாணி போஸ்ட் பாக்ஸ் மட்டும் நின்னுக்குன்னு லெட்டர் வந்துச்சான்னு சொல்லிட்டு அவ பாத்துருக்கிறா. இதான் அவளோட ரொட்டீன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். வந்துச்சான்னு சொல்லிட்டு அவ பாத்துனேங்கிறா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மத்தவங்களும் வெயிட் பண்ணு பாணி, வர்றதுக்கு டைம் ஆகும், ஏன்னா நியூஸ்க்கு பறந்து வரணும்ல, இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா இருக்கும், டிலே இருக்கும்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. அவளும் சரி சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினுக்கிறா. அப்படி இருக்கிறப்ப நியூஸ்க்கு வருது. அது பாத்தீங்கன்னா பேப்பர் போடுது. அது கூட லெட்டரும் பாத்தீங்கன்னா இருக்குது, நம்ம கும்மா எழுதுன லெட்டர். இதை ஆல்ஃபா எடுக்கிறா. எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொருத்தவங்க கிட்ட இதை போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அண்ட் அவனும் பாத்தீங்கன்னா போயிட்டு போடுறான். அவன் போட்டதுக்கு அப்புறமா இவங்க போய் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. ஆனா கும்மா போட்ட லெட்டர் அங்க இல்லவே இல்லை. அப்புறமா தான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா புறம்புகிறா பாத்தீங்களா, நம்ம கும்மா அனுப்புற ஒரு லெட்டரையுமே படிச்சு பாறால என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கீச்சு போடுறாங்க. அவன் தன்னோட பொண்ணை பார்க்க முடியலன்ற சோகத்துல லெட்டரா எழுதி தள்ளுறான். அந்த நியூஸ்க்கும் கரெக்டா கொண்டு சேர்த்துடுது. ஆனா அது பாத்தீங்கன்னா பாணி கைக்கு கிடைக்காம கீச்சு போடுறா. சோ பாணி பாத்தீங்கன்னா சோகமாயிடுறா. அதுக்கடுத்து வாகியோட நம்ம சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவ பெருசாக்கிறா தன் தானே. அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஆல்ஃபா வரா. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மருந்து கொடுத்துக்காக வரா. அப்ப கதவை திறந்து வந்தோடனே நம்ம பாணி பெருசா இருக்கிறா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒன்றும் புரியல. அவ வர்றான்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே அந்த கோணி இருக்கிறாங்கல்ல குவீன், அவங்க பாத்தீங்கன்னா பாணி திருப்பி சின்னதாகும்னு சொல்லிட்டு ஆல்ஃபா கிட்ட போய் பேசுறாங்க, அவளை டைவர்ட் பண்ற மாதிரி. சோ அவ பாத்தீங்கன்னா இவங்கிட்ட பேசிட்டு திருப்பி நிமிந்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் அவ பாத்துட்டு பாணி பெருசா இருக்கிறத, அதுக்கு பேசிட்டு திரும்பி பார்த்தோன்னா சின்னதாயிடுறா. என்னடா இது, நம்ம ஒரு கற்பனை பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா யோசிக்கிறா. அதுக்கடுத்து அவ போயிட்டு நம்ம பாணிக்கு மருந்து கொடுக்குறா. அந்த மருந்து பாத்தீங்கன்னா கசகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பாணியை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப ஆல்ஃபா அது என்ன நினைச்சுக்கிறா மனசுக்குள்ளன்னா, இது மருந்தே கிடையாது, இது ஒரு கசப்பான கேண்டி தான், இது உனக்கு மருந்துன்றதே கிடையாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறா. சோ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கியூர் ஆயினே வந்துடுறா. மருந்தே தேவையில்ல அவளுக்கு.
ஆனாலும் கண்காணிப்புல வச்சுக்கணுன்றதுக்காக சும்மா ஏதோ ஒரு பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீன் எங்க போகுதுன்னா வெகப்பன் கிட்ட போகுது. அவர் எக்கனை டெவலப் பண்ணுறாருல. ஸோ அந்த டைம்ல நம்ம ஸ்டூசி வந்து அங்க வரா. வந்ததுக்கு அப்புறமா இது பார்க்கறதே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வெகப்பங்க வந்து பாத்தீங்கன்னா தலையை வெட்டின்னு இருப்பாரு அந்த டைம்லாம். தலை பெருசா இருக்குல்ல, மத்தவங்க முடி விட்டாங்க, இவர் வந்து தலையை வெட்டிப்பாரு. ஸோ தலையை வெட்டிட்டு தலை ஆப்பிள் வந்து வச்சிருக்காரு. அப்ப ஸ்டூசி கிட்ட அங்க நடக்கிற விஷயத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அப்ப ஸ்டூசி வந்து பாத்தீங்கன்னா குமா கிட்ட போயிட்டு, நீ உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து இழக்க போறேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், உண்மையா அது? ஆனா இதுல எது வந்து கொடுமைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு ஹியூமன் அவனோட ஃப்ரீவில்ல இழக்கிறதா, இல்ல என்ன மாதிரி ஒரு குளோனுக்கு வந்து ஃப்ரீவில் கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. அப்ப வெகாபங் வந்து ஸ்டூசி இந்த மாதிரிலாம் சொல்லாத, நீ வந்து ஒரு ஹியூமன் தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப குமா வந்து பாத்தீங்கன்னா வெகாபங் கிட்ட இந்த மாதிரி நான் ஃப்ரீவில்ல இழந்துட்டேன்னா நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப அது வெகாபங் சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு குழந்தைய கொல்ல சொன்னா நீ கொல்லுவியா? கொல்ல மாட்டல்ல. ஆனா நீ ஃப்ரீவில்ல இழந்ததுக்கு அப்புறமா ஒரு துளி கூட யோசிக்காம நீ கொல்லுவ, அதுதான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மொத்தமா சைபர்கா மாறுற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீவில்லையா நான் விட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டா நம்ம குமா வந்து என்ன பண்றான், திருப்பி ஒரு பேப்பர் பண்ண எடுத்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாணிக்கு அனுப்புறதுக்கு. இதை வந்து எல்லாம் அப்படியே ஆச்சரியமா பாரு, இப்பதான் அனுப்பிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அது குமா வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவளுக்கு நான் எவ்வளவு லவ் தரணுமோ அதை வந்து எனக்கு ஒரு விஷயத்துல தரப்போறேன்னு சொல்லிட்டு அவன் லெட்டரா எழுதி தள்ளுறான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடுமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவன் அவ்வளவு லெட்டர் எழுதுறான், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கையில வந்து போய் சேரவே இல்லை. ஏன்னா குறுக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூதையை நின்று கீச்சு கீச்சு போட்டுனுக்குறான். அண்ட் அதுலயும் குறிப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குமா வந்து இப்போ ஒரு லெட்டர் எழுதுறான்ல, அந்த டைம்ல நம்ம பாணிக்கு வந்து 9 வயசு ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எழுதுறான். ஆனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாணி கையில போய் சேரவே இல்லை. அதுக்கடுத்து பாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 வயசும் ஆகுது, எல்லாம் வந்து கொண்டாடுறாங்க, எல்லாம் பீஸா செய்யறாங்க, அப்புறம் பார்ட்டின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா போகுது. ஆனா என்னதான் பாணியை கூட என்ஜாய் பண்ணாலுமே தன்னோட அப்பா லெட்டர் எழுதலையேன்னு சொல்லிட்டு அவ வந்து சோகத்திலே உட்கார்ந்து இருக்கிறா. அண்ட் அழவும் செய்யறா. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு ஒரு 6 மாசம் போயிடுது. இப்ப சீன் வந்து ரெவல்யூஷன் ஆர்மி கிட்ட போகுது. அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி டிராகன் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னதுன்னா, ரெவல்யூஷன் ஆர்மி இந்த மாதிரி ஆபத்துல எப்பயாவது இருந்தாங்கன்னா குமா வந்து அவங்களுக்கு உதவி பண்றான். ஆனா உதவி பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசாம கொள்ளாம பண்ணி முடிச்சதுக்கு திரும்பி போயிடுறான். இதை வந்து டிராகன் கிட்ட சொல்றாங்க. டிராகன் வந்து பாத்தீங்கன்னா சரி அவன் பின்னாடி வந்து துரத்தின்னு போவாதீங்க, இது ஏதோ காரணமா தான் அவன் பண்றான், டிஸ்டர்ப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு டிராகன் வந்து சொல்றான். ஸோ இப்போ சீன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி சார்ட் கிண்டமுக்கே வருது. நம்ம பாணி கண்ணத்துல வந்து அந்த டிசீஸ் இருந்ததுல ஜுவல் மாதிரி, அது வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆயிடுறா. இதை வந்து அவ சொல்றா எல்லாருக்கிட்டையுமே, நான் வந்து கியூர் ஆயிட்டேன், இப்ப நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஆல்பா வந்துட்டு இல்ல இல்ல நீ வந்து கியூர் ஆகல, நீ வெளியே போறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, இப்போதைக்கு நீ உள்ளதா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவ பாணி வந்து என்ன சொல்றான்னு, இல்ல நீ போய் சொல்ற, வெகாபங்க்கு ஒரு வருஷத்துல நான் கியூர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு, அந்த ஒரு வருஷம் வந்து முடிஞ்சிடுச்சு, நான் கியூர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே போக முயற்சி பண்றா. அப்ப ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா அவளை அடிக்கல, பட் அவளை வந்து பாத்தீங்கன்னா ரஃபா வந்து ஹேண்டில் பண்றா. அப்ப பாணி வந்து பாத்தீங்கன்னா போகாம அமைதியா இருந்துடுறா. அதுக்கடுத்து நம்ம காணி இருக்கிறாங்க பாத்தீங்களா, இது இன்னொரு நாள்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே. அப்ப அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆல்பாலாம் வந்து கவர்மெண்ட் ஏஜென்ட்டா, அவங்க வந்து பார்ல நம்ம ஊர் பார்ல வந்து குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து கேட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாணிக்கு வந்து கியூர் ஆயிட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி குமா இது வரைக்கும் லெட்டர் எழுதுன்னு சொல்றத என்னால நம்பவே முடியல, கன்ஃபார்ம் ஏதாம இருந்திருக்க மாட்டான், இங்க வேற ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு காணி வந்து சொல்றாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க. அப்ப அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாணி நீ வந்து கடலுக்கு போ, உனக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு, ஸோ கடலுக்கு போயிட்டு உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு இது எல்லாத்துக்கான பதில நீயே கேளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப பாணி வந்து பாத்தீங்கன்னா என்னால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நீ கவலைப்படாத, யோகா கிட்ட எல்லாம் நான் எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன், எல்லாமே ரெடி ஆகுது, நீ வந்து இப்ப போர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அவ பாணியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதை கேட்டுக்கின்னு வெளியே வந்து போறா. ஆனா வெளியே வந்து அவ பாணியா போகாம காணியா வந்து போறா. அவ வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க மாதிரி தன்னை ஆக்கின்னு அவ மட்டும் நடந்து போறா. ஆல்பா வந்து பாக்குறா, ஆனா அந்த குயின் தான் போறாங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து விட்டுறா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பாணி வந்து வெளியே போறா. வெளியே போறப்ப இதுதான் தரையா, இதுதான் புல்லா, இதுதான் வானமா, இதுதான் சூரியனான்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆச்சரியமா பார்த்து நடந்து போயினேங்கிறா. அண்ட் சர்ச் உள்ள இருந்துன்னு எல்லாருமே பாணி வந்து நடந்து போறான்னு சொல்லிட்டு அவன் கண் கலங்க பாத்துனுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து நடந்து போறா, போர்ட்டுக்கும் போய் சேர்ந்துடுறா. அப்ப ஆல்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு டவுட் வந்து உள்ள வந்து பாக்குறான், வந்து பார்த்தா பாணி வந்து இல்ல, எங்க பாணின்னு சொல்லிட்டு வந்து கத்தினுக்கிறா. அதுக்கு அடுத்து பாணி இந்த மாதிரி ஏமாத்திக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனே அவ வந்து ஓடுறா பாணியை துரத்தின்னு. அந்த டைம்ல பாணி வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல போய் ஏறிடுறா. ஏறிட்டு கப்பல் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுது. அப்ப நம்ம ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா துரத்தின்னு வரா. பாணி தப்பிச்சு போறியா, நான் வந்து உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தினே ஓடி வரா. அதுக்கடுத்து கடல்ல வந்துடுது. ஸோ அவ வந்து பாத்தீங்கன்னா ஓரத்துக்கு இடம் இல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடறா, அதாவது வானத்துல வந்து ஓட ஆரம்பிச்சிடறா. அந்த மாதிரி துரத்தின்னு வரா. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா வரா, இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாங்க. பாணி வந்து பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிடறா. அதுக்கடுத்து தான் அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. என்னதுன்னா நீக்கா பத்தினது. நீக்கா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தது கிடையாது யாருமே. ஆனா அவன் வந்து ஃபுல்லா ரப்பரா இருப்பான், உடம்பு ஃபுல்லா ரப்பரா இருக்கும். அண்ட் சண்டைன்னு வந்துட்டா அவனுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஸோ பாணி வந்து பாத்தீங்கன்னா அதை யோசிச்சு பார்த்துட்டு அவ வந்து தன்னை பெருசாகிக்கிறா. இப்ப எப்படி பாணி பெருசாகிறாளோ அந்த மாதிரி பெருசாகிட்டு ஆல்பாவை நோக்கி ஓடுறா. ஓடினது வரமா வந்து எகிரி குதிக்கிறா, அந்த கப்பலே நடக்கிறதுலாம் எகிரி குதிச்சுட்டு கையை வந்து பாத்தீங்கன்னா பெருசாகிறா. பெருசாகிட்டு ஒரு மாசான அட்டாக் வந்து ஆல்பா மேல லான்ச் பண்றா.
அது என்னதுன்னா டிஸ்டார்டட் ஃபியூச்சர் கிவ் மீ நீக்கா ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து அவள் லான்ச் பண்றா. என்ன வந்து நீக்கா மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்றா. ஆல்பா கண்ணை வந்து பாத்தீங்கன்னா பேத்துக்கிறதே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பாணி வந்து அவளை தோக்கடிச்சிட்டு கடலுக்கு வந்து போறா. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு எதை நினைச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நல்லா இருந்துச்சு. பாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஃப்ரீ ஆயிடுறா. அண்ட் நீக்கா வச்சு ஒரு மாசம் அட்டாக் வர லான்ச் பண்ணிக்கிறா. ஸோ இது பார்த்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல மணி வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமேல் நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்போம் அவங்களும் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா.